அஸ்ஸலாமு எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பேர் ஆரிஃபுல்லா. காட்டுமன்னாடி வட்டம் லால்பேட்டையில் ஆரிஃப் ட்ராவல்ஸுங்கிற நேமில் வாகனம் வச்சிட்ருக்கேன். ஒரே ஒரு டூரிஸ்ட் வேனை திருச்சியில் வந்து முத எடுக்கிறதுக்காக அப்பா ஒரு டூரிஸ்டரை எடுத்து கொடுத்தாங்க லைஃப்பில் உள்ளது. அந்த டூரிஸ்டரை அந்த ஃபாதர் வந்து என்கிட்ட கொடுக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க, நீ லைஃப்பில் நல்லா வருவ, இந்த டூரிஸ்டர் என் கையால் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் அண்ணன் எனக்கு கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி எனக்கு டூரிஸ்டர் என்கிட்ட 7 வேன் டூரிஸ்டர் இருக்குது. இது மூலிமா அவங்களுடைய பாராட்டுக்கு தகுந்த மாதிரி குறுகிய காலத்தில் நல்ல நேமோட நல்ல ட்ராக்கோட சூப்பராக வளர்ந்துட்டு வரதாக எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் அந்த டூரிஸ்ட் எடுக்கும் போது என்னுடைய ஃபீல்டு ஒர்க் பார்த்திங்கன்னா ராப்பகலாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேனை வச்சு ஒரே ஒரு டூரிஸ்டரை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எல்லாரும் ஸ்கூல் கான்ட்ராக்டுக்காக அந்த வண்டியை விட்டுட்டு சம்பாதிச்சு டோட்டலாக நான் வாங்கின லோனுக்குன்னு எல்லாம் க்ளோஸ் ஆகி சொந்த வாகனமாக ஆகின பிறகு உடனே என்ன செஞ்சேன், என்னுடைய ஃபீல்டு ஒர்க் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம மஹேந்திரா ஷோரூமில் அணுகும் போது ஒரு ட்ராக்லேயும் வரும்போது புது நியூ வெரிஷனாக வரப்போலாம் என்னை என்கொயரி பண்ணுவாங்க, ஆரிஃப் புது வண்டி போட்டுக்கிறீங்களா, ஏதாவது சரிங்களா அப்படின்ட்டு. நம்ம செல்வி ஆட்டோமொபைல்ஸ் மூலயமா எப்பயுமே என்கொயரி நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் கேம்ப் போகிறப்பெல்லாம் என்னோட லோக்கல் வண்டியை ஃபுல்லாகவே கேம்ப்லேயே சர்வீஸ் பண்ணுவேன். கம்பெனி சர்வீஸ் மூலயமா என்னை எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது பெஸ்ட்டு சார் இதுன்னு நல்லா ஃபீல் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு குறிச்சி எடுக்கும் போது மேனேஜர் சாரோ மற்றவங்க வந்தவங்க எல்லாமே என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக இது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் ஆரிஃப், இதில் நிறையா நியூ வெரிஷன்லாம் ஃபுல்லாகவே வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக ஒரு வண்டி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி புக் பண்ண சொன்னாங்க. ஆனால் புக் பண்ண பிறகு இவ்வளோ வேல்யூபிலிட்டாக இருக்கும் இந்த வண்டி அப்படின்னு நான் லைஃப்பில் நினச்சே பார்க்கல. ஏன்னா இந்த குருஜியோ எடுத்ததுலேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட 98,500 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு கூட இஷ்யூ இல்லை. ஏதாவது ஒன்றா மேனேஜருக்கு அடித்து கேட்கும் போதே சொல்லுவாங்க, இது வெரிஷன் இல்லாமல் இதில் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஃபுல்லாகவே எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாமே சென்சார் டைப்பாக இருக்கிறதுனால சின்ன இஷ்யூவாக இருந்தால் கூட அதன் மூலிமா அவங்க மொபைல்லே ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க, என்ன அது என்னன்னு பார்த்துட்டு. அப்போ பண்ணும்போது ஒரு ஃபியூல் என்ன போட்டிருக்கேன், என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு எங்கே போகுது வண்டி, டிரைவரோட ப்ராப்ளம் என்ன, டீசல் எவ்வளோ போட்டு மற்ற எல்லாமே என்னுடைய மொபைல் கான்டாக்ட் மூலியமாகவே உட்காந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருடைய முன்னாடி இருந்தவங்களாம் என்ற டிரைவராக இருந்தவங்களாம் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டோட நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் அதாவது அந்த நம்மளுடைய கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக இதில் என்ன இருக்குது, பாய் எத்தனாவது கியரில் எவ்வளோ நேரம் போக முடியும், இதோட மைலேஜ் எல்லாமே பாய் அதன் மூலிமா மொபைல்லே செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லைன்னு தெரியாத கூட எப்படி டிரைவிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி என்னை ஃபுல் சப்போர்ட்டாக இன்றைக்கி ஒரு வேனுக்கு 4 குருஜியை வச்சுருக்கேன். ஒன்று எடுத்தேன், பிறகு அதை பார்த்து அதோட பெனிஃபிட்டை பார்த்து அடுத்தது டியூ கண்டினியூ கொடுத்தாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு எடுத்தாப்புல, அவரும் என்கிட்ட எடுத்து கொடுத்தாப்புல, எல்லாமே வச்சுக்க ஆரிஃப் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 குருஜியோவை நல்லவிதமாக கரெக்டாக சர்வீஸ் பண்ணி எல்லா மெயின்டெனன்ஸோட பக்காவாக கம்பெனி ரெக்கார்டோட இன்றைக்கி நல்லவிதமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு முழுக்க பெரியவங்களுடைய துவா பறக்கத்து, மற்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்த்துக்களும் நம்ம இப்போ எல்லாருமே எங்களுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ அதிக வேன் யார் வச்சுருக்கா, யார் எப்படி வண்டி ஓடுதுன்னு பார்க்க மாட்டாங்க, இப்படி சவாரி போகுது, இல்லை எப்படி கான்டாக்ட் பண்ணுறாப்புல, அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத அந்த விஷயத்தில் நான் பெரியவங்க மூலியமாக நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டாங்க. இதன் மூலியமாக எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது என்ன விஷயம்னா, உன்னுடைய பேச்சு திறமையினால் சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு ட்ராக்கை எடுத்து நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம் ஆரிஃப். அதனால் இந்த இதை எப்பயுமே நீ தொடர்ந்து பண்ணுன்னு, நல்லா உனக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய கிடைக்குன்னு எல்லாருமே என்னை வாழ்த்துவாங்க, எல்லாருமே செய்வாங்க. இதன் மூலிமா மஹேந்திராவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம்ப் எடுத்ததுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட டெய்லி 2 பேர் 3 பேர் ஃபோன் அடித்து என்னை என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் 4 குருஜி வச்சுருக்கீங்களே, இவங்களால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது, இதன் மூலிமா எடுக்கலாமா, இது பெனிஃபிட் என்ன, லாபம் என்ன, நஷ்டம் என்னன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் நல்ல ஃபீட்பேக் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இருக்கிறது தான் சொல்கிறேன், நானாக அதை இது பண்ணியோ மற்ற சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவு தரமாக ஒன்று 12+1க்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டியான புஷ்பேக் சீட்டோட கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கும் 3.5 லட்சம் 3.25 லட்சம் ஃபிட்டிங் மட்டுமே போட்டிருக்கேன் நான் எடுத்த ப்ரைஸோட. ஏன்னா நம்ம ஜெயிக்குன்னு, அதாவது நல்ல நேம் இருக்குன்னு, நம்ம உழைக்கிறோம், மக்களுக்கு நல்ல சொகுசான பேருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே ஃபுல்லாகவே. இதில் அடிக்கடி நாங்கள் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கேட்கும் போதெல்லாம் மேனேஜர்லேருந்து உள்ள சப்போர்ட் பண்ணுறது, சர்வீஸ் போகிற மெக்கானிக்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க.
அதனால் இது மஹேந்திராவை லைக் பண்ணுறதுக்கு இன்னொரு மைண்ட் செட்லேயும் வச்சுருக்கேன். இதோட 4 குருஜியை வச்சுருக்கேன். அடுத்தது ஒன்று இறக்கிறதுக்காகவும் ஐடியா வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்ஷால்லா அதை பண்ணுவேன். இன்னும் அதை வந்து என்னுடைய மாற்றங்களில் வந்து இன்னும் அதாவது மஹேந்திரா கம்பெனிக்காக நிறையா என்னடா இவங்க சொல்கிறாங்க இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, என்னுடைய மைண்ட் செட்டில் சொந்தமாக இது பேசுகிறத தவிர மற்ற எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு இதில் பார்க்கும்போது டயர் பாயிண்ட்டு, கட்டு, புஷ்பேக்கு, மற்றது எல்லாமே பார்த்தோன்னா ஜென்யூனாக அவ்வளோ சூப்பராக அவரை கம்பெனி இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே சின்ன வண்டியை தவிர பெரிய வண்டி ஒரு வண்டி கூட இல்லை. எடுத்தது நம்ம மட்டும்தான். இன்னைக்கு இதன் மூலயமா நம்மள்கிட்ட 4 இருக்குது, காட்டுமன்னாரில் 2, ஆயங்குடியில் 2. இதன் மூலியமா எல்லாருமே எடுத்தாங்க. நல்ல ஃபீட்பேக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட் எதுவும் அவங்களால சில விஷயத்துக்கு ஃபாரின் போகிறாங்கிறதுக்காக மாற்றிட்டு போனோம். யாரும் கம்ப்ளைண்ட்டுக்காக வண்டியை மாற்றவும் இல்லை, விற்கவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இதன் மூலிமா நல்ல ஃபீட்பேக்காக இருக்குது. தாராளமாக குருஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேமில் நல்ல ஸ்டேட்டஸில் நல்லமாக இருக்குது. இப்போ சின்ன வண்டியில் மினிமம் வந்து 9 கொடுக்கும், 9.5 சாதா டூரிஸ்டில் கொடுக்கும். என்றைக்கு இந்த குருஜியோவில் எடுத்த உடனே இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எதனால் இது லாங் சேஸுன்னு சொல்கிறாங்க, இதோட விரிவு முறை என்ன, எதனால் டீசல் மைலேஜ் எப்படி நம்ம கொடுக்குது, அது எத்தனை பேசஞ்சர் போகிறாங்க, இது என்ன எத்தனை பேசஞ்சர் இதில் ஏற முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நல்ல பெனிஃபிட்டை இது குருஜியோ மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். ஐமேக்ஸ் மூலிமா நான் செக் பண்ணுறது, ஒரு வண்டி போயிட்டு வந்த உடனே முதல்ல செக் பண்ணுறது என்ன கிலோமீட்டர் விழுந்திருக்கு, இந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் குடிச்சிருக்கு, எத்தனை லிட்டர் டீசல் போட்டிருக்கு, இந்த கால்குலேஷன் மட்டும்தான். டிரைவர் வந்து இந்த 4 குருஜியோக்குமே செப்பரேட் டிரைவராக போட்டதுனால அவங்கவுங்க திறமைக்கு அவங்கவுங்க காம்படிஷனாக ஓட்டுறாங்க வண்டியை. எப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு 9.5 எனக்கு 9.8ன்னு, சில பேர் 8 ஹில்ஸில் இருந்தால் அது மாதிரி மைலேஜை பற்றி அதுக்கும் எந்த காரணத்தை கொண்ட எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் பக்கா பர்ஃபார்மன்ஸாக இருக்குது டீசலை மைலேஜ் ஃபியூலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ கொடுக்கல அவ்வளோ கொடுக்கல. டிரைவர் ஒரு சவாரி இப்போ ஊட்டி போயிட்டு வந்தாப்புலன்னா 3 நாள் போயிட்டு வந்தோடனே 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் போட்டுமா அடுத்த சவாரி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிரைவர்ஸ் எல்லாமே வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்காக வந்து ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட் இல்லாமல் ஓட்டுறாங்க. ஆனால் இந்த வண்டிக்கும் சின்ன வண்டிக்கும் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் ஒரு ஏர்போர்ட் போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்தால் கூட டயர்டாக இருக்குது எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படிம்பாங்க. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு புஷ் பேக்கு, அந்த ஏர் பேக்கு ஏர் டைப்பில் இருக்கிறதுனால, சஸ்பென்ஸ் டைப் இருக்கிறதுனால இதில் அதோட ஆக்ஷன் ஓட்டும் போது ரொம்ப ட்ராவல் இனோவா ட்ராவல் மாதிரி மற்ற வண்டிக்கு ஈவனாக தரும், சொகுசு பேருந்து மாதிரி ரொம்ப இருக்கிறதுனால எந்த டயர்ட்னஸுமே தெரியல. அடுத்தது எப்படி போகணும், அடுத்தது என்ன சவாரி பாய் எப்படின்னு என்கொயரி கேட்டு ஓட்டுறாங்க. அந்த அளவு அதோட இதை வந்து பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது. மைலேஜ் ஐமேக்ஸை பொறுத்த வரையும் இயர்லி 1 டைம் ரீசார்ஜ் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுக்குற போது 1 இயர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது பேமெண்ட் கட்டி நம்ம ஒரு 4000 நம்ம கட்டுறோம் 1 இயருக்கு. கட்டிட்டிங்கன்னா அதோட இதை சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அலாரம் மூலியமாக எல்லாமே நம்ம தெரிவிக்குது. என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன ஃபியூலு, என்ன மற்றது எல்லாமே பார்க்கும் போது நமக்கு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடந்த காலத்தெல்லாம் யோசிக்கும் போது டீசல் பில்லை தானாக கையில் எழுதிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போலாம் பாருங்கள், நீங்கள் டீசல் பில்லே எனக்கு தேவையில்லை, இந்த டைமிங்கில் இந்த பங்க்கில் 9.5 லிட்டர் டீசல் போட்டிருக்கு, 1000 ரூபா டீசல். டிரைவர் எந்த காரணத்தை கொண்டும் எதுவுமே இஷ்யூ பண்ண முடியாது. முன்னாடி ஏற்கனவே இந்த காலங்கள்லாம் அவங்க கொடுத்தா தான் பில்லு, நம்ம வாங்கினது தான் பில்லு. இப்படி இருக்கும் போது அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கும் போது பக்காவாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம 1000 ரூபா போட்டுட்டு வெளியில் போயிட்டு வரோம், இதனால் பாய்க்கு நம்ம சேவ் பண்ணி கொடுத்தா 10 ரூபா நமக்கு படி சேர்த்து கிடைக்கும், இதில் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குன்னு லைக் பண்ணி ஓட்டுறாங்க. அது சின்ன வண்டிக்கு பெரிய வண்டிக்கு எடுத்து போகிறதுக்கு சின்ன வண்டி எனக்கு வேணாம். இப்போ இந்த ஊரை பொறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் சவாரி வந்துட்டு போகும்போதெல்லாம் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ஒரு டைம் ஏறி இந்த வண்டியில் இறங்கிட்டாங்கன்னா புஷ்பேக் மூலியமாக இது மூலியமாக இந்த சொகுசு வண்டி இதே வண்டியை மறுபடியும் அனுப்ப அறிவு. இப்போ மக்களுக்கு எப்படின்னா, இப்போ 4 குருஜியை வச்சுருக்கிறதுனால நான் திருப்பி இந்த வண்டியை அனுப்புன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஏற்கனவே போச்சு இல்லை அதே வேணும் அதே வண்டி நம்பர். ஏன்னா ஸ்டிக்கர் சேம் ஒரே ஈவனாக இருக்கிறதுனால இந்த புஷ்பேக்கு அந்த புஷ்பேக்குன்னு சொல்ல பொதுவாக வண்டி குருஜி அனுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியை பார்த்தோன்னே ஆரிஃப் அன்னைக்கு வந்த வண்டி தான், அதே மாதிரி சேம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை லைக் பண்ணி 1 by 1 எல்லாத்தையுமே நம்ம ஓட்டுறதுனால நல்ல நேம் இருக்குது, நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல நேம் இருக்குது. இதனால் சில விஷயத்துக்கு வந்து நம்ம பழசை தான் என்ன தான் பழைய வண்டி புது வண்டிங்கிறத டிஃப்ரெண்ட்டை பார்த்தாலும் சில வண்டி எடுக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இன்றைக்கி 1.25 லட்சம் கிலோமீட்டர் 98,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்க அந்த குருஜியோ ஃபஸ்ட்டு குருஜியோ
ரெண்டாவது குருஜோ 78,000 கிலோமீட்டர் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. மூணாவது சர்வீஸ் கேம்ப் போடுறது 62,000 பேருக்கு. நாலாவது குருஜியோ 38 பேருக்கு. வருஷத்தில் ஈவனாக 20 எல்லா வண்டிக்குமே சர்வீஸ் கேம்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்வீஸும் போகும்போதெல்லாம் அடுத்தடுத்த வண்டி போகும்போது என்ன சொல்கிறாங்க, இதோட இதோட தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருந்தால் எந்த மெயின்டெனன்ஸுமே வெறும் ஆயில் சர்வீஸு 6,500 ரூபா. ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இதை தவிர கம்பெனி 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 4 சர்வீஸில் எதுவுமே கிடையாது. நானாக லைக் பண்ணி கிரவுண்ட் ஆயிலில் பிடிங்கி கொடுங்க, கீர் பஸ் ஆயில் செஞ்சு கொடுங்க, எனக்கு இது ஃபேவராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால அதை மட்டும்தான் மிஞ்சி போனால் ஒரு 8 ரூபா பில்லு. 20,000 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ்லாம் ஃபஸ்ட்டு 10,000, அதுக்கப்புறம் 35,000, 60,000, 80,000. இந்த 4 சர்வீஸுக்குமே பார்த்தீங்கன்னா 25,000 சர்வீஸுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் மட்டும். சர்வீஸ்லேயோ மற்ற ஃபீட்பேக்லேயோ மற்றதுலையோ குருஜியோக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆட்புளு ஊற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாளி ஒரு வாளி வெளியில் எங்கே போய் கேட்டிங்கன்னா 1,250 ரூபா. 20 லிட்டர் ஆயிலை வாங்கி ஊற்றுறோம். இப்போ 4 வேன் இருக்கிறதுனால 4 வாளி எப்பயுமே ஆஃபீஸில் ஸ்பேராகவே இருக்கும். எந்த டைமில் மிட் நைட்டில் கேட்டால் கூட இல்லை எமர்ஜென்சிக்கு ஃபோன் அடித்தா கூட செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து வாசலில் வச்சு சப்போர்ட் பண்ணி இந்த வண்டி ஆட்புல்னால சவார் லாக் ஆகிடக்கூடாது, நின்றக்கூடாதுங்கிறத ரொம்ப அது கவனம் செலுத்தி ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கம்பெனியில் செல்வி ஆட்டோமொபைல்ஸ் மூலியமாக எந்த ஒரு இது இருக்கோ அது மூலிமா நல்லா கவர் பண்ணி சர்வீஸ் கேம்ப் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் சின்ன ஒரு நெட்டு போட்டு புஷ்ஷு கழட்டினா கூட இங்கேயே லைனிங் வைக்கிறதுக்கு 2,000 ரூபா டீசல் போட்டு கடலூர் போய் 4 வீல் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஆரிஃபு எப்படி வரீங்க என்ன? இல்லை ஜி, நான் கம்பெனி வாரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் செய்யும் போது உங்களை நான் டீசலுக்காக அதுக்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணலை. என்னுடைய உங்கள் கையில் இருக்கும் போது எப்படியோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறீங்க, இதே மாதிரி எனக்கு வாரண்டியாக செஞ்சு கொடுத்துருங்க. 1க்கு 2 இல்லை, தரமாக இருக்குது. நீங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு தான் 2,000 ரூபா டீசல் போட்டு அவ்வளோ தூரம் வரேன். மற்ற என்னால் இங்கே லேபர் இங்கே எல்லாம் பண்ணிக்க முடியும். அந்த 2,000 ரூபாய்க்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால செல்வி ஆட்டோமொபைல்ஸில் நான் இறக்கின மூலிமா மேனேஜர்லேருந்து அவங்களேருந்து இவங்களேருந்து கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்னால என்னோட தரமாக இந்த ட்ராவல்ஸை நல்ல விதமாக கிராண்டாக நடத்திட்டு போகணும். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறதுனால என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னுடைய டிரைவர்ஸு சப்போர்ட்டு இல்லாமல் ஒரு நிர்வாகங்கிறது என்னுடைய எப்போ சொன்னாலும் மிட் நைட்லேயோ திடீர்னு எமர்ஜென்சி ஆவார் எது சொன்னாலும் முழுக்க இந்த ட்ராவல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள காரணமே டிரைவர்ஸ் தான். அவங்க சப்போர்ட் பண்ணாமல் வெறும் நான் வண்டியை வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய மற்ற எல்லா தேவைகளும் நம்ம கரெக்டாக நீட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பண்ணுறதுனால நான் வரட்டுமா நீ வரட்டுமா இன்னொரு வேறு ஏதாவது வண்டி இருந்தால் எனக்கு போட்டு கொடுங்க, எனக்கு மற்ற மாதிரி எல்லாரும் குருஜியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 5 வருஷம் மினிமம் 5 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவும் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக யார் எடுத்தாலும் யார் எந்த ஒரு வேனு புதுசாக வாங்கணுன்னு மைண்ட் செட்டுக்கு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இறக்கி ஓட்டி ஜெயிக்கிறது 100க்கு 100 சாதகமாக அமையும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். எப்போ செகண்ட்ஸ் நிலையமாக நம்ம போகிறோமோ மற்ற மெயின்டெனன்ஸுக்காக அது உடஞ்சிடுச்சு இது உடஞ்சிச்சு ஒர்க் ஷாப்புக்கு வீட்டுக்கு அலையிறதை விட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்கிறதுல எல்லாத்துக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் கிடைக்கும். லைஃப்பில் ஃபியூச்சரில் நான் எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே செகண்ட்ஸில் தான் எடுத்திருந்தேன். என்றைக்கு இந்த குருஜியோக்கு வந்தோனோ அதுக்கப்புறம் எல்லாமே புதுசாகவே நான் மாற்றிக்கினேன். நம்ம பழைய வண்டியை கொடுத்துட்டு கூட மாற்றிப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு மைண்ட் செட் எல்லாமே மாற்றிட்டு பழைய வண்டி ஸ்விஃப்ட்டு இனோவா வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா புதுசில் உள்ள நல்லது கெட்டது அனுபவங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் கற்றுக்கிறேன் என் லைஃப்பில். எல்லாமே செகண்ட்ஸில் வாங்கி ரொம்ப லாஸ் ஆனதுனால இப்போ இந்த 98,000 கிலோமீட்டர் வரைக்கும் மிஞ்சி போனால் என் லைஃபுக்கு தெரிஞ்சு ஒரு செட்டு டயர் போட்டிருக்கேன், 2வது செட்டு டயர் ஓடிட்டுருக்கு. கட்டு இன்னும் தட்டல. எல்லாரும் சொல்லுவாங்க 20,000 கிலோமீட்டர் கட்டு தட்டின்னு. அவ்வளோ சொகுசு மிதந்துக்கிட்டு போகுது. அதனால் இது வரைக்கும் நான் பண்ணலை. என் வண்டியை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கட்டுத்தட்டில் 98,000 கிலோமீட்டர் 99,000 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகுது. இது மூலிமா நான் எல்லாம் ஒரு கேம்புக்கு நான் சர்வீஸ் போகும்போதும் நான் மெக்கானிக்கிட்ட பர்சனலாக போய் அண்ணன் இதனால் கட்டு இல்லாமல் இருந்ததெல்லாம் டீசல் குடிக்கமானே, ஆட்புளு அதிகமாக குடிக்கமானே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சில விஷயத்த உட்காந்து நான் கேட்டு சில பிளான் எல்லாம் தெரிஞ்சுப்பேன். அதன் மூலிமா தான் இப்போ இந்த ட்ராவல்ஸை வச்சு நிர்வாகம் பண்ணி நல்ல ஸ்டேட்டஸில் நல்ல நேமில் இருக்கேன். அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் நம்ம புது வண்டி புக் செய்யும் போது நம்ம எதுவுமே 1க்கு 4 வண்டி இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க. மைண்ட் செட்டை நிறைய நமக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஃபீட்பேக் நல்லாயிருக்கோ ரீவேல்யூடு வண்டியாக வாங்க கற்றுக்கணும். நான் அதாவது மற்ற கம்பெனியை நான் கேர் பண்ணல. ஒரு வண்டி இப்போ 24 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி எடுக்கிறோன்னா 2 வருஷம் ஓட்டினா கூட மஹிந்திராவுக்கு தனித்திறமையாக அதுக்கு ஒரு நேம் இருக்குது.
24 லட்ச ரூபா வாங்கின வண்டியை நீங்கள் ஒரு 3 வருஷம் ஓட்டிட்டு மறுபடியும் நான் ரீசேல்ஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 19லேருந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அந்த 20 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட நம்ம அந்த 3 வருஷம் 1.5 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர் சாதாரண ஒரு 4 ரூபான்னு போட்டால் கூட நமக்கு எங்கேயோ போயிடும். இதுதான் இதோட ஃபீட்பேக்கு. இதோட இதுக்கு நல்லது கெட்டது இதில் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த மோட்டாரில் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. யார் வண்டி புக் பண்ணாலும் நம்ம கடலூர் செல்வி ஆட்டோஸ் மூலமாக சர்வீஸ் நல்லா இருக்குது. வண்டி புக்கிங் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா கொடுத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் யார் வண்டி புக் பண்ணாலும் கடலூர் செல்வி ஆட்டோமொபைல்ஸில் புக் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணேன்னா ஒரு வண்டிக்கும் கூட உட்காந்து பார்க்கும் போது அவங்க பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வண்டி புக் பண்ணும்போது நீங்கள் செல்வி ஆட்டோமொபைல்ஸில் கண்டிப்பாக அதில் புக் பண்ணி அதில் ஃபியூச்சரில் வேறு என்கிட்ட இது மூலிமா யாராவது சொல்லணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணு, மற்ற விஷயம் இது மூலிமா எனக்கு வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் ஃபுல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது செல்வி ஆட்டோமொபைல்ஸ் கடை. வணக்கம் சார், என் பேர் கமாலுதீன். எனக்கு ஒரு 24 வருஷமாக வந்து மோட்டார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என் ஊர் வந்து காட்மாவடி. நான் லால்பட்டில் வண்டி ஓட்டிருக்கேன். பெரிய வண்டி வேணுங்கிறது வந்து ஒரு 13 வருஷமாக வேணும் ஓட்டுறேன். இப்போ இந்த வண்டி குரோசியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து 4 வண்டி இருக்குது. 4 வண்டியில் வந்து நான் ஒரு டிரைவராக இருக்கேன் குரோசியாவில். ஒரு 1.5 வருஷமாக இந்த வண்டி ஓட்டிருக்கேன். 96,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறேன். மஹேந்திரா குரோசியோ வந்து பவர் ஸ்டேரிங்க. இது பேராபுலி கட்டு. ரெண்டாவது வந்து பேசஞ்சர் உட்காந்தா வந்து எந்த ஒரு குழியில் விழுந்தாலும் வந்து உடம்பு வலிக்காது, பேக் பெயின் எதுவுமே வராது, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கண்காணித்து வண்டியை ஓட்டுறோமோ இல்லையோ நம்மளுக்கு மேலே வந்து ஓனர் கண்காணிப்பார். எவ்வளோ டீசல் இருக்குது, எத்தனை கீரை மாற்றிருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, இப்போ எந்த அளவுக்கு ஃபால்ட் இல்லாமல் வண்டி எந்த பெர்சன்டேஜ் இது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு ஓனருக்கே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வைக்கல. நாங்கள் செஞ்சதெல்லாம் ஆயில் சர்வீஸ், டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இதுதான் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். தவிர எந்த வண்டிக்கும் நீங்கள் வந்து எங்களை கேட்கலாம், நீங்கள் கம்பெனிலே நீங்கள் அடித்து கேட்டுக்கலாம். இது வரைக்கும் பெரிய வேலை எங்களுக்கு 90,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இது வரைக்கும் எங்களுக்கு வைக்கவே இல்லை. ஒரு கட்டு ஃபால்ட்டோ இல்லை கின்பின் ஃபால்ட்டோ இல்லை சேக்காப்சரோ இல்லை கீர் பாக்ஸோ இல்லை கிளர்ச்சியோ இது வரைக்கும் எங்களுக்கு பேட்ரி கூட கொடுக்கல. எங்களுக்கு ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் டிரைவரோ 4 டிரைவருமே எங்கள்கிட்ட கரெக்டாக ஓட்டுறாங்க, கரெக்டான மைலேஜ்.